வணக்கம். எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலோட வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்காங்க. தொகுதி பங்கீடு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகளுக்கு என்னவோ கேட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோ தொகுதிகள் கொடுக்க மாட்டார். கூட்டணி சம்பந்தமான முதல் கட்ட பேச்சுவார்த்தை தானே. கூட்டணி யார் யார் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பேச்சுவார்த்தை. பாமகவில் யார் வருது, அன்புமணி ராமதாஸ் அவங்க எப்படியுமே 25 தொகுதிகள்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராமதாஸையும் ஒருங்கிணைந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அது ராமதாஸை பற்றி பேசிக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து பேச்சுவார்த்தை நடத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பியூஷ் கோயல் பேசினதிலே ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல தான். ஓபிஎஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. பியூஷ் கோயல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்த்தது தான். இதை நயனாயுதனே சொல்லியிருப்பார், இப்படி சொல்லுங்கள், நீங்கள் எதிர்ப்பு காட்டாதீங்க, நீங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே வாங்க, அதிமுகவில் ஓபிஎஸ்ஸை சேர்க்க முடியாது, கூட்டணிக்குள்ளே வேணால் கூட்டுவாங்க, வேணால் சேர்த்துக்கோங்க, நீங்கள் பாஜக தேஜக கூட்டணியில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, என்டிஏ கூட்டணியில் அவங்க வரட்டும், அதில் ஒன்றும் ஆட்சேபனே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு 3 சீட்டும் டிடிவி தினகரனுக்கு ஒரு 6 சீட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு. அவருக்கு அங்கீகாரம் வேணும். குக்கர் சின்னம் வந்து நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னம்னா அவருக்கு குறைஞ்சது ஒரு 10 சீட்டாவது வேணும். 10 தொகுதிகளில் அவர் வெற்றி பெறாரோ பெறலையோ, ஆனால் வாக்கு சதவீதம் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டிடுவார். அதனால் வந்து அவர் தக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு குறைவாக கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அவர் என்டிஏ கூட்டணியை விட்டு விலகிட்டேன்ட்டார். எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இது வந்து ஏற்கனவே அவர் வந்து அறிவிச்சிட்டாரு. எப்படியாவது அவர் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அவர் மேலே வந்து சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. ஹோட்டல் குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது, ரெட்டைலைக்கு பணம் கொடுத்த வழக்கு ஒன்று இருக்குது. இப்படி இந்த வழக்குகள்லாம் வச்சு தூசி தட்டி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் தேர்தல் வேறு நெருங்கிடுச்சு. இந்த மாதிரி சமயத்தில் இப்படி பாஜக அழுத்தம் கொடுத்தது அப்படின்னா நெருக்கடி கொடுக்குது டிடிவி தினகரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட இமேஜ் டேமேஜ் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அமைதியாக இருக்கிறாங்க. சரி, இவருக்கு வந்து 6 சீட்டுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு இவர் போக மாட்டார். டிடிவி தினகரன் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 6 சீட்டை வாங்கிக்கிட்டு பாஜகவையும் ஜெயிக்க வைக்கணும். அதே போல் எடப்பாடி பழனிசாமியும் வந்து ஜெயிக்க வச்சு இவங்க ஆதரவாளர்கள்லாம் அப்படியே ஜெயிக்க வைக்கணும். அதே போல் வந்து 6 சீட்டு கொடுத்தாலுமே டிடிவி தினகரன் நிப்பாட்டுற வேட்பாளர்களை வந்து அதிமுக காரங்க தோக்கடிக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன நிச்சயம் இருக்குது. கண்டிப்பாக வந்து அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க திமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாலும் வைப்பாங்களே தவிர, டிடிவி தினகரன் வேட்பாளருக்கு அதிமுகவினர் வந்து யாருமே வந்து சரியாக இணைந்து செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் டிடிவி தினகரனுக்குமே இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு 3 சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் வந்து இன்னும் ஒன்றும் கட்சியை ஆரம்பிக்கலை. குழுவை வந்து கழகமாக மாற்றிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கலை. அவர் வந்து அதிமுக கிளைம் பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து அவருக்கு 3 சீட்டு அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது. அப்படி ஏற்றுக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்தால் கூட அவர் வந்து என்ன சொல்லுவார், எடப்பாடி பழனிசாமி அடுத்தது வைப்பார். அதிமுகவுக்கு எதிராக வந்து அவர் நீதிமன்ற வழக்கெல்லாம் தொடுத்துருக்காரு, அதெல்லாம் வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தையில் வந்து அவர் பேசுவார். அப்போ வந்து ஓபிஎஸ் முடியாது அப்படின்பார். இதனால் வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து வரும். இந்த 3 சீட்டுக்கே வேணாம், நம்ம அப்படியே போய்ட்டு தாவேகா சீட்டே கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. சரி, இப்படியெல்லாம் இங்கிட்டெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை. ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்துட்டாரியா, ஓபிஎஸ்க்கு 3 சீட்டும் டிடிவி தினகரனுக்கு ஒரு 6 சீட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. அவர் யார் முடிவு பண்ணுறதுக்கு? நாங்கள் இவங்கெல்லாம் யாரை முடிவு பண்ணணும்? ஓபிஎஸ்ஸும் டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணுமா வர வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலை வரல. அவர் கோவாவுக்கு போயிட்டார். அங்கே வந்து இந்த எஸ்ஏஆர் பணிக்காக போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படின்னோடனே அவர் அந்த சைடு தள்ளி விட்டாங்க. வேணாம், அண்ணாமலை இருந்தார்னா சிக்கல். அது இல்லாமல் மத்திய அமைச்சர் வராரு அப்படின்னா அண்ணாமலை நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அவர் சந்தித்து அவர் பாட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தா எடப்பாடி பழனிசாமியை மூஞ்சியை திருப்பிக்குவார். ரெண்டாவது வந்து அண்ணாமலையை கூட்டிகிட்டு போனாலும் வந்து ஒரு பஞ்சாயத்து ஆகி போவோம் அப்படிங்கிறனால அண்ணாமலையை தவிர்த்துட்டாங்க. அண்ணாமலையை வேறு சைடு டைரக்ஷன் மாற்றி டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி கோவா பக்கிட்ட அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சந்தோஷம், பொன் சிரிப்பு அப்படியே. அப்புறம் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாமக கூப்பிட்டு வரணுன்னா அவங்க கேட்குற தொகுதியை பிடிக்கணும். தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, அவங்களும் 20-25 தொகுதியில் கேட்பாங்க. இப்போ அதிமுக எத்தனை தொகுதியில் நிற்கும் அப்படின்னா 160லேருந்து 170 தொகுதி அவங்க நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இவ்வளோ தொகுதியில் அவங்க வேட்பாளர்கள் நின்று ஜெயிப்பாங்களா அப்படின்னா இது மாதிரி கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு நிற்கணும், தனி பெரும்பான்மை காட்டணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ பாஜக எத்தனை சீட்டு வாங்கும், எடப்பாடி பழனிசாமி எத்தனை சீட்டுக்கு ஓகே சொல்வார்னா 30, அவ்வளோதான். 30லேருந்து ஒரு 40 தொகுதிக்குள்ளே அவர் கொடுப்பார், அவ்வளோதான். அதுக்கு மேலேலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு சீட்டு ஒதுக்க மாட்டார். இந்த சீட்டை வச்சு இவங்க ஜெயிக்க முடியுமா? இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு நெருக்கடி கொடுக்க முடியுமா? அதெல்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே ஓபிஎஸ்க்கு 3 சீட்டுன்னா ஓபிஎஸ் இந்த 3 சீட்டை வாங்கிட்டு போய் நின்றாருன்னா அதோட வெக்கம்
கிடையவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ பெரிய ஆளுமையே கிடையாது. 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸும் அப்படி தான் இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, மக்கள் ஜெயலலிதானால பாராட்டப்பட்டவர்ல அவர் ஓபிஎஸ். எடப்பாடி பழனிசாமி எப்போ தெரியும்? சசிகலா முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லும்போது தான், இப்படி ஒரு அமைச்சர் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. 2026 தேர்தலில் வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன், என்னுடைய பலத்தை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சசிகலா வேற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமியோட பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. சசிகலா தன்னோட ஆதரவாளரோட போயஸ் கார்டனில் அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க. அவங்களும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இல்லை பாஜக ஏதாவது திசை திருப்புதா? ஏன்னா இங்கே எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னா அவங்க தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணி வச்சுருக்காங்களே ஏற்கனவே. அதை தூக்கிட்டு கொண்டாந்து நிப்பாட்டி எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேரம் பேசுகிறதுக்கு வசதியாக செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு அது வேற கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருந்தது. ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி சசிகலா திடீர்னு அவங்க ஏன் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கும் வரும்ல. ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, 2027 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே ஓபிஎஸோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. டிடி தினகரனோட ஒரு சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் எல்லாமே இருந்தாலும் கண்டிப்பாக வந்து தேர்தல் நெருக்கத்தில் சித்தி வேற டிடி தினகரனுக்கு என்ன பண்ணுறது, அவர் வந்து கூட்டணிலாம் வச்சு ஒரு ஏற்பாடு பண்ணி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்வாங்க அப்படின்னு சொல்லி சசிகலா ஆதரவாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து 2026 கண்டிப்பாக தேர்தலில் போட்டி போடுவாங்க. அவங்க போட்டி போடலைனாலும் அவங்க ஆதரவாளர்கள் போட்டி போடுவாங்க. இல்லை ஒருவேளை பாஜக வந்து சசிகலா ஆதரவாளர்கள் ஒரு 2 பேர்த்துக்கு நாங்கள் சீட்டு தரோம், எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். அந்த 2 பேரை தேர்வு பண்ணுறதுக்காக இன்றைக்கி அவங்களுடைய ஆதரவாளரோட ஆலோசனை பண்ணியிருக்கலாம் சசிகலா அப்படிங்கிற மாதிரி சசிகலா தரப்புலையும் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரியுது. பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு பெருசாக முதல்கட்ட சந்திப்பு வந்து பெரிய வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. 2வது வந்து எதிர்பார்த்ததை எப்படியோ சமாளித்து அவரை அனுப்பிச்சி விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்ட தொகுதிகள் 60 தொகுதிகள் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை தரமாட்டார் எடப்பாடி பழனிசாமி, கண்டிப்பாக தரமாட்டார். அது ஒரு பிரச்சனை. 2வது ஓபிஎஸ்க்கு குறைஞ்ச தொகுதி, 2வது டிடிவி தினகரனுக்கு குறைஞ்ச தொகுதி. இதெல்லாம் ஒத்துக்கிட்டு அவங்க உள்ள என்டிஏ கூட்டணிக்கெலாம் வரமாட்டாங்க. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதை ஒரு எண்ணத்தை மைண்டில் வச்சு தான் வந்து அவங்களுக்கு 3 சீட்டு 6 சீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வந்து அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அது என்ன தான் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் ஓபிஎஸ்ஸையும் ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அவர் தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஓபிஎஸும் வந்து ஒன்று தாவேகா கட்சியோட போய் இணைஞ்சாலும் இணைஞ்சிருவார், இல்லை இணையாமல் அதிமுக உரிமை மீட்பு கழகம்னு வச்சுக்கிட்டு இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது பாஜகவுக்கு பின்னாடி உதவும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ்க்கு 3 சீட்டு, டிடிவி தினகரனுக்கு 6 சீட்டு, சசிகலாவுக்கு 1 சீட்டு அப்படிங்கிற மாதிரி பாஜக ஒரு கும்பலை வந்து சேர்த்து நம்ம எப்படியாவது தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் போல இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? பாஜகவோட என்ன தான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் என்ன தான் பண்ணாலும் சமாதானம் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து இந்த தடவை ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க 3 பேருமே தாவேகோட தான் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.